ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம் சர்க்கம் 13. தசரதன் கைகேயியை நல்வார்த்தை சொல்லி வேண்டிக் கொள்ளுதல். தசரத மன்னவன் என்னனே பலவாறு புலம்பி வீழ்ந்து மூர்ச்சித்தமை கண்டும் சிறிதும் மனம் இலகாத கைகேயி தன் பிடிவாதத்தையே ஈடேற்ற முயன்று தான் விரும்பிய வரங்களை கொடாமல் போகலாகாதென்றும் கொடுத்தே தீர வேண்டும் என்றும் சிக்கன வற்புறுத்தினள். அது கண்ட மன்னவன், ஐயோ, இப்படியும் ஒரு கொடிய தன்மையுண்டோ? நானும் மரணமடைந்து ராமனும் காட்டுக்கு சென்ற பின்பு பாவி, நீ உன் கருத்தெல்லாம் ஈடேறு பெற்று சுகமாக வாழ்வாயாக. நான் செத்தேனாயினும் சுகப்படுவேனோ? அதுவும் இல்லையே. இங்கு ராமனது நன்மையில் கண் வைக்காமல் உபேட்சித்து நான் சொர்க்கம் சென்றேனாயில் அங்கே அமரர்கள், அடாதமனே, ஒரு பெண் பெண்டாட்டியின் பேச்சை கேட்டு ராமனை தொடர்ந்து இப்படி வருவாயா என்று திரஸ்கார மொழிகள் பலவும் கூறுவார்களே. அந்த அம்மொழிகளை எப்படி நான் பொறுக்க வல்லேன்? அங்கும் எனக்கு சுகமில்லையாகுமே. கைகேயிடம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்தபடி வரங்களை கூடாது தவறுவேனாயின் பொய்யனாய் விடுவேன் அல்லவா? அண்ணனும் பொய்யன் ஆகாமைக்காகவே ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டுவதாயிற்று என்று அவரவர்களுக்கு சமாதானம் சொல்லுவோம் என்று பார்த்தாலும் ராமனுக்கு முடிசூட்டுவதாக முன்னும் வாக்குறுதி கூறிவிட்டு அதை நிறைவேற்றாத உனக்கு சத்தியம் ஒரு கேடோ என்று ஏசி படிப்பர்களே. அருந்தவம் புரிந்து நெடுநாள் பொறுத்து பெற்ற புதல்வனை என்னென்னம் கைவிடுவேன்? கொடும் கூற்றமன்ன கைகேயி நற்குணங்களை வடிவெடுத்த நம்மை ராமனை காட்டுக்கு போக விட வேணும் என்கிற கொடிய எண்ணத்தை ஏன் கொள்ளுகின்றாய்? இதனால் எனக்கு அபகீர்த்தியும் அவமானமும் தவிர வேறில்லையே. உனக்கும் இவை தவிர வேறில்லையே என்றனன். இந்நிலையில் சூரியாஸ்தமனம் ஆய்விட்டது. அன்றிரவு சந்திர மண்டலம் பரிபூர்ணமாக உதிக்க பெற்றும் சிறிதும் ஆனந்தத்திற்கு இடமின்றியே ராம் முழுவதும் தசரதனுடைய புலம்பலை பெருகிச் சென்றது. புலம்பிக் கொண்டே அரசன் கைகளை கூப்பிக்கொண்டு கைகையை நோக்கி எவ்வளவோ நல்வார்த்தைகள் சொல்லினன். தயை பண்ண வேண்டும், அனுகிரகம் புரிய வேண்டும் என்றும் பலவாறு வினய வார்த்தைகளை சொல்லியும் கெஞ்சி கேட்டுக்கொண்டனன். அம்மா கைகேயி, உன் வரத்தின்படி உனக்கே ராஜ்யம் கொடுக்கின்றேன். அதை நீ பெற்றுக்கொண்டு உடனே உன் கையால் அதை ராமனுக்கு கொடுத்து விடுவது மிக நன்று. அதனால் நீயும் மிகுந்த கீர்த்தியை பெறுவாய். இது அனைவருக்கும் ஆனந்தகரமாயிருக்கும் என்று சொன்ன நன் மன்னவன் ஒரு வகைக்கும் அவள் இசைவில்லையாக வருத்தம் மேலிட்டு மூர்ச்சித்து நிலத்தில் விழுந்தனன். அப்போது அருணோதய காலமானவாறே வழக்கப்படி வந்திகள் வந்து தோத்திரங்கள் சொல்லி பள்ளி எழுச்சி பாடவிருக்கையில் அது ஒன்றும் வேண்டாவென்று மன்னவன் மறுத்திட்டனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.